பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைய தலைப்பு ரஜப் மாதத்தின் சிறப்புகள். ரஜப் மாதம் என்பது இளந்தென்றல் மாதம் என அழைக்கப்படுகிறது. அதேபோல் இது அல்லாஹுடைய மாதம் எனவும் கூறப்படுகிறது. நம்முடைய உடலை தூய்மைப்படுத்தும் மாதமாகவும் இது உள்ளது. அதேபோல் இந்த மாதத்தை லா இலாஹா இல்லல்லாஹுடைய மாதமாகவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மாதத்தில் நாம் எந்த அமல் செய்ய வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதிகமாக செழிப்பை தேடி நாம் அடுத்து வரும் ரஜப் மாதம் வரை நாம் இந்த இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்த வேண்டும். அதாவது அல்லாஹு தஆலா நமக்கு தரக்கூடிய இந்த செழிப்பு அடுத்த வருடம் ரஜப் மாதம் வரை நிறைவானதாக இருக்கும். செழிப்பை தரக்கூடிய இஸ்திக்ஃபாரானது ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பஹும் இன்னஹு கான கஃபாரா வயுர்சில ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பி அம்வாலின் பனீன வெஜ்ஜல்லக்கும் ஜன்னாத்தின் வெஜ்ஜல்லக்கும் அன்ஹாரா என்பதனை நாம் இஷா தொழுகைக்கு பிறகு அல்லது தஹஜத்துடைய நேரத்தில் நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும். அவ்வாறு நாம் செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்க்கையில் அபரிவிதமான செழிப்பை அல்லாஹு தஆலா நமக்கு நல்குவான். அதேபோல் நாம் இன்னும் ஒரு திக்ர் ஒன்று உள்ளது. அதனை அடுத்த தலைப்பில் நான் குறிப்பிடுகிறேன் இன்ஷா அல்லாஹ்.